நம்ம ஒரு பெரிய இழப்புக்கு அப்புறம் மதுரைக்கு வந்தோம்னு சொன்னோம். அதில மதுரையில 3வது நாள் நம்ம வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனோம். போயிட்டு அங்க போயிட்டு ஆயிரங்கால் மண்டபம் அப்பலாம் சுத்தி பார்த்தோம். அப்புறம் நமக்கு புடிச்ச மாதிரி சாப்பாடுலாம் வந்துட்டு நம்ம வந்து சாப்பிட்டோம். மதுரையில என்னென்ன டிஷ்லாம் வந்து கிடைக்கும் அந்த மாதிரியெல்லாம். ஏன்னா, நம்ம வீட்லயே இவ்வளோ பெரிய இழப்புக்கு அப்புறம் வீட்லயே உட்காந்துக்கிட்டு நான் வந்து சோகமா இருக்கேன். எனக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் நம்ம வந்து மறக்கணும், இல்ல மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னு வச்சுக்கங்களேன், அங்கிருந்தே எல்லாம் மாத்த முடியாதுங்க. அப்ப நம்ம முதல்ல பண்ண வேண்டியது என்னன்னா, இடம் மாறுதல் தான் பண்ணணும். பெரியவங்க அப்பயே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ஒரு இடம் மாறுதல் வந்து தேவைப்படும். அது நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுருப்போம். நமக்கு சில இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்கும்போது தான் நம்ம வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற விஷயங்களை நம்ம அனுபவிக்கும் போதோ, புதுசாக ஒரு இடங்களை பார்க்கும்போதோ, அப்போ தான் நமக்கு வந்து நம்ம சில எல்லா கவலைகளும் கொஞ்சம் மறந்து ஒரு நம்ம வந்து பரவாயில்ல, நம்ம நல்லா தான் இருக்கோம், ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்ற அளவுக்கு நம்ம மனநிலை மாறுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். நாங்கள் வந்து மதுரையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பக்கத்துலேயே கீழடின்றதுனால கீழடி அகழ்வாய்ச்சிக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். அங்கே அந்த அந்த அதுக்கு முன்னாடியே ரொம்ப ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் நடந்து போகிற தூரத்துலேயே 18 சித்தர்கள் கோயில்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்துட்டு பொதுவாக எல்லாமே சித்தர்கள் வழிபாடை பொறுத்தவரையில் 18 சித்தர்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒரே இடத்துல 18 சித்தர்களும் பார்த்ததில்ல. ரெண்டாவது அந்த 18 சித்தர்கள் வந்து எங்கெல்லாம் ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காங்க, எந்தெந்த ஊரில் அப்படின்ற டீட்டெயிலும் இங்கே இருக்குது. அது இல்லாமல் நம்ம நட்சத்திரம் இருக்குல்ல, நம்ம பிறந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திர பிரகாரம் நமக்கு அதாவது எந்த சித்தரை வந்து நம்ம வழிபடணும், எந்த சித்தருடைய வழிகாட்டுதலை நம்ம வந்து பின்பற்றணும் அப்படின்ற விஷயமெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப கிளியராக கொடுத்துருந்தாங்க. முதல் முறையாக இப்படி ஒரு கோயில் இருக்குது கீழடியிலன்ற விஷயமும் எங்களுக்கு தெரியும். 18 சித்தர்களையும் ஒரே இடத்துல நம்ம வந்து பார்க்க முடியும். அந்த அந்த உருவ வழிபாடு மாதிரியும் அதோட இந்த டீட்டெயில் எல்லாமே நம்ம வந்து அங்கே பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட எல்லா கவலையும் மறந்து இப்படிலாம் இருக்க நம்மளுடைய பிரெயின் வந்து நமக்கு வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுதுங்க. எப்படின்னா புதுசாக பார்க்குறோம்ல, ஓ இதெல்லாம் இருக்கா, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காம விட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி போகும்போது நமக்கு ஒரு அடிப்படை என்ன வேணும், நம்ம சில கவலையிலேருந்து வெளியில் வரணும். அதுக்கு தனித்தனியாக நம்ம நான் தனியாக ரெக்கவர் ஆகிக்கிறேன், நீ தனியாக ரெக்கவர் ஆகிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லாமல் 2 பேரும் சேர்ந்து இந்த மாதிரிலாம் போகும்போது புது இடம் பார்க்குறோம், புது அனுபவம் கிடைக்குது, சந்தோஷமாக இருக்கும். அதில் குறிப்பாக இந்த இடம் எங்களுக்கு வந்து ரொம்பவும் பீஸ்ஃபுல்லாகவும் சரி, ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்துன்னு சொல்லணும். ஸோ இதை பார்க்கும்போது என்னோடய ஒய்ஃபுக்கு அவங்க நட்சத்திரத்துக்கு எந்த சித்தரை வழிபடணும், அந்த சித்தருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். என்னோடய நட்சத்திரத்துக்கு நான் பிறந்த என்னோடய நட்சத்திரத்துக்கு எந்த சித்தரை நான் வழிபடணும், எங்கே இருக்குது, நம்ம அடுத்த முறை இன்னொரு முறை நம்ம வந்து அந்த ஜீவ சமாதிக்கு போயிட்டு அவருடைய பிளெஸ்ஸிங் நம்ம வாங்கணும். ஏன்னா அவங்க தானே வந்து நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு குருவாக இருக்காங்க. நாம் வேற ஒரு நோக்கத்துக்காக போனோம். பட் போன இடத்துல நமக்கு நிறைய ஆன்மீக அருள் கிடைச்ச மாதிரியும் நமக்கு பிளெஸ்ஸிங் கிடைச்ச மாதிரிலாம் இருந்துன்னு வச்சிங்களேன், அது நமக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுத்தது. ஸோ முதல்ல நம்ம சொல்கிறது என்னென்னா, எப்போவுமே நமக்கு வந்து ஒரு சின்ன வருத்தமோ இல்லை மன வருத்தமோ இல்லை எந்த மாதிரி இழப்போ எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ளேம் பண்ணாமல் இது உன்னால் தான் நடந்துச்சு, நீ இன்னும் கொஞ்சம் பொறுப்பாக இருந்திருக்கணும், இல்லை நீ வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இப்படி இருந்திருக்கணும் அப்படி இருக்கணும் சொல்லி ஒருத்தர் மேலே பழிய போடாமல், இல்லை அவங்க நம்ம மேலே பழிய போடுறது, இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக சண்டை தாங்க வரும். அதுவும் இந்த மாதிரி ஒரு குழந்தை விஷயத்தில் வந்து நமக்கு வந்து அபார்ட் ஆகிடுச்சின்னு சொன்னால் கிட்டத்தட்ட குடும்பமே கொலாப்ஸ் ஆகிடும். ஒரு 2 பேரும் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ளேம் பண்ணுறது, இல்லை குடும்பமாக சேர்ந்து நம்மளை ப்ளேம் பண்ணுறது, இதெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம வந்து பண்ணாமல், இல்லை சரி பரவாயில்ல நடந்துருச்சா சரி விடு, நம்ம அதை பற்றி திரும்ப பேச வேண்டாம், அதுலேருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது, அடுத்தது நம்ம என்ன செய்யணும் அதை பற்றி யோசிக்கலாம். அடுத்த முறை நம்ம வந்து எந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறது, இல்லை எந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறது, டாக்டர்கிட்ட எந்த மாதிரி நம்ம அட்வைஸ் கேட்குறது, இல்லை நம்ம இந்த விஷயங்கள்லாம் திரும்பி கொஞ்ச நாள் மறந்துட்டு நம்ம வந்து டெய்லி ஆக்டிவிட்டிக்கு திரும்பினாலுமே நமக்கு இந்த மனநிலை மாறணும்ல. அப்போ நம்ம வந்து வேறு எங்கேயாச்சும் சரிவா அதுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம், நம்ம எங்கேயாவது போயிட்டு வரலாம். இப்படி தான் நம்மளை வந்துட்டு நம்மளுக்கு வேறு யாரும் அட்வைஸ் பண்ணி என்ன சொல்கிறது, நம்மளை வழி நடத்தி எல்லாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க. நாமளே தான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தான் நம்ம என்ன பண்ணோம்னா, சரி நம்ம வந்து இதெல்லாம் விட்டுட்டு நம்ம வந்து நம்மளை அடுத்த நிலைமைக்கு நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம எப்படி மூவ் பண்ணலாம், சரி நம்ம ஒரு பிரேக் எடுத்துகிட்டு வெளில போயிட்டு வரலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி நம்மளாம் போயிட்டு வரும்போது கண்டிப்பாக குடும்பத்துலேயும் சரி, இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லேயும் சரி, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சண்டை சச்சரவு இதெல்லாம் தாண்டி நமக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அன்பு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்காக பில்டப் ஆகிற மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியுங்க. இது வந்துட்டு என்ன சொல்கிறது, நான் வந்து உங்களுக்கு அட்வைஸாவோ இல்லை வந்துட்டு எதுவும் சொல்லலை. நம்ம லைஃப்பில் நமக்கு என்ன நடக்குது, நம்ம எப்படி சரி பண்ணுறோம், எப்படி நடந்துக்கிறோன்றதை பொறுத்து நமக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும் இல்லையா. அதை தான் நான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரி போயிட்டு வந்தோம்னாங்க எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு 2 பேருக்குள்ளே ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தது, பெரிய ஒரு பாண்டிங் கிடைச்சதுன்னே நான் சொல்லலாம். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறது இதெல்லாம் கிடைக்கிறதுனா நம்ம இந்த மாதிரி ஒரு ட்ரிப்
ட்ரிப்பு போயிட்டு வருதோ, ஸோ இங்கே தான் போகணும் அங்கே தான் போகணுன்றதுல நான் சொல்லலை. இது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன வருத்தமோ இல்லை சுகமோ இருந்ததுன்னா நம்ம கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரது ஒரு பிரேக் கண்டிப்பாக எவ்வளோ பெரிய நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருந்தாலும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வெளியில் போய்ட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு நல்ல சேஞ்சஸ் கொடுக்குதுங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி வாய்ப்பு கிடச்சுன்னா மறக்காமல் போயிட்டு வாங்க. ஸோ நம்ம சேனலோட நீங்கள் கண்டிப்பாக இணைந்துருங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து எங்கெல்லாம் போகணும், எந்த மாதிரி நம்ம வந்து அடுத்த ட்ரீட்மெண்ட் எப்படி கண்டினியூ பண்ணுறதை நான் போஸ்ட் பண்ணேன். உங்களோட ஷேர் பண்ணுவோம். ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். தேங்க்யூ.